இயேசு கிறிஸ்துவை போல ஒரு போல்னஸ் உங்களுக்கு வேணுமா? பிரேவரி வேணுமா? துணிச்சல் வேணுமா? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் போதும். வேதத்தில் பலர் துணிச்சலாக சென்று பெரிய சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் தங்களுக்கு எப்படியெல்லாம் செயலாற்றுவார் என்பதை அறிந்தவர்கள் துணிச்சலோடு வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். இன்றைக்கு 104வது அவருடைய ஆழத்தின் ஞானங்கள் தேவ ரக துணிச்சல், காட் கைண்ட் பிரேவரி. ஹல்லேலூயா. எதற்காக வேதத்தை எழுதி தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? மிக முக்கியமான கேள்விங்க. ஏன் தெரியுமா? பாருங்கள், சின்ஸ் த கிரியேஷன், சிருஷ்டிப்பின் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏன் தேவன் எழுதி தந்திருக்கிறார் என்றால், இந்த இடங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு எப்படி செயல்பட்டாரோ அப்படியே உங்களோடும் என்னோடும் செயல்படுவார். பலர் துணிச்சலாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அதை நாம் தியானிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகிவிடும், அறியாமை அகன்றுவிடும், துணிச்சல் தானாகவே வந்துவிடும். அருமையானவர்களே, யாரிடத்திலிருந்து முதலாவது கற்றுக்கொள்ளலாம்? காலேபு, யோசுவா, யோனத்தான். யோனத்தானிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்களை எதிர்த்து போரிடுவதற்கு துணிச்சலா தனியா போறாங்க. 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள் கடற்கரை மணலத்தனையான சத்துருக்களை எதிர்த்து எப்படி யோனத்தானுக்கு அந்த துணிச்சல் வந்தது தெரியுமா? அவன் ஒரு நிஜத்தை அறிந்திருந்தான், ஒரு ட்ரூத்தை தெரிஞ்சிருந்தான். என்ன ட்ரூத்து தெரியுமா? கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் யுத்தத்திலே வெற்றி தருவது அவருக்கு சப்ப மேட்டர்னே அறிஞ்சிருந்தான். கொஞ்சம் பேர் கூட போகலைங்க, தன்னும் தனியா போறான். ஹல்லேலூயா. ஐயா, அந்த தேவன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் சத்தியத்தை சரியாக போதிக்கிறதுனால நீங்கள் யாவரும் துணிச்சல் மிக்கவர்களாக மாறப்போகிறீர்கள். ஆமென். அதற்காக தான் இந்த செய்தியை கேட்குறீங்க. இப்போ எந்த பள்ளத்தில் இருக்கிறீங்க? கணவன் சரியில்லையா? மனைவி சரியில்லையா? பிள்ளைகள் சரியில்லையா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துணிச்சலாக வாழுவீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள். அந்த விசுவாச விருத்தி துணிச்சலை தரும். துணிகரமாக தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். பரிதாபமாக வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். அருமையானவர்கள், அதனால தான் நான் தைரியமாக சொல்றேன். சில என்னிடத்தில் கேட்டு அழுவாங்க, ஐயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஏம்மா நீ தான் காரணம். எப்படி ஐயா அப்படி சொல்கிறீங்க? நான் நல்லா கோயிலுக்கு போகிறேன், நல்லா ஞாயிற்றுக்கிழமை தோறும் செல்லுகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன். இல்லைம்மா, நீ சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தால் இப்படி அழுது கொண்டு என்கிட்ட பேச மாட்டா. ஒரு இடத்துல துணிச்சல் இல்லை. சத்தியத்தை சரியாக அறிந்தால் நீ விசுவாசிப்பாய். நீ விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருப்பாய். அப்பொழுது துணிகரமான தைரியத்தோடு வாழுவாய். நீ என்ன செய்வா? குடிக்கிற உன் கணவனுக்கு என்ன செய்வா? தலையில் கை வச்சு பேசுவார். குடி பிசாசை, என் பிசாச என்னுடைய கணவனை விட்டுவிடு, அப்பாலே போ சாத்தனை என்று நீ பேசுவாய். பேசுகிறதே பெற்றுக்கொள்ளுவாய். இப்போ நீ எப்படி இருக்கிறா? பயந்தாங்கொழியாக இருக்கிற. ஐயோ என்ன ஆகுமோ, 10 வருஷமாக நான் கஷ்டப்படுறேனே, இன்னும் 10 வருஷம் இப்படி தான் வாழணுமா? உங்ககிட்ட துணிச்சலே இல்லை. ஐயா, யோனத்தானுக்கு இருந்த துணிச்சல் எங்கே மகளே? தெபொராளுக்கு இருந்த துணிச்சல் எங்கே? தெபொராள் என்ன கேட்டா? தளபதிட்ட கேட்குறா, பாராக்கு, நீ போனாலும் தேவன் வெற்றியை தந்துடுவார், நான் போனாலும் வெற்றியை தந்துடுவார், நான் வந்து வெற்றியை சுதந்திரித்தால் அந்த பெயர் ஒரு பொம்பளைக்கு வந்துடும், நீ போறியா இல்லையான்னு கேட்குறாங்க. துணிச்சல். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த பிரேவரி, காட்ஸ் போல்ட்னஸ்ங்க. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy we have. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, உங்களை போல என்னை போல சாதாரண நபர்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படி தான் விரும்புகிறார். யாருங்க பெரிய தைரியசாலி? யோனத்தானும் தைரியசாலி கிடையாது. ஆனால் அவனுக்கு தைரியம் வந்தது. ஏன்? ட்ரூத்தை தெரிஞ்சிருந்தான். எப்பா 1,00,000 பேர் எதிர்த்து வந்தா
அந்த 1,00,000 பேரையும் எதிர்ப்பதற்கு நமக்கு 1,00,000 போர் வீரர்கள் தேவையில்லை. தட் இஸ் ஹிஸ் நாலேஜ். தாவீது ஒரு சேனையே பயந்து போயிருக்கு, தன்னந்தனியா போறான். நான் இன்றைக்கு இவனுடைய தலையை எடுப்பது மாத்திரமல்ல, இவனுக்கு பின்னால் நிற்கிற பெலிஸ்தருடைய சேனை ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்களா, அத்தனை பேருடைய தலையை எடுத்து அந்த சரீரத்தை பிரியாணி பண்ணி ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு கொடுப்பேன் என்கிற துணிச்சல் எப்படி வந்ததுங்க? நாலேஜ் இருந்ததுங்க. என்ன நாலேஜ்? யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு என்ன நாலேஜ் வேணும்? யுத்தம் கர்த்தருடையதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை, உன் கடன் பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை. மகனே மகளே, உன் பிள்ளைய பெஸ்ட்டாக படிக்க வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நீ அவருடைய கரத்தை கட்டி போட்ட, சதா அழுக, சதா பயம், சதா குற்ற உணர்வு. உங்கள் அவிசுவாசத்திற்கு பிரதான காரியம் ஒன்று சொல்கிறேங்க, குற்ற உணர்வு தாங்க. அந்த குற்ற உணர்வை நீ எங்கே போய் பெற்றுக்கொள்ளுகிறா தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போகிறாள்ல, அங்கே என்ன சொல்லித்தராங்க? உனக்கு இருக்கிற நல் மனசாட்சியை திட்டம் போட்டு திருடுகிறார்கள், புரிந்து கொள்ளுகிறவர்கள் தப்பித்து கொள்ளலாம். என்ன சொல்லுவாங்க? சுயநீதியே பேசுவாங்க. நீ காலையில் எத்தனை மணி நேரம் தலைகீழ இருந்தாய்? ரைட். இது இயேசு கிறிஸ்து கேட்காத கேள்வி. இன்றைக்கி எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க? இயேசு கிறிஸ்து கேட்காத கேள்வி. உன் முழங்கால் இன்னும் காய்ப்பு பிடிக்கலை, இயேசு கிறிஸ்து கேட்காத கேள்வி. பேதுரு, அடுத்த மாதம் 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் உபவாசம் இருக்கணும். ஐயா, அப்படி பேதுருட்ட ஒரு நாள் அவர் கேள்வி கேட்கலப்பா. உபவாசம் இருந்தே யார்கிட்டயாவது கேட்டாராங்க? இது என்ன செய்கிறது தெரியுமா? இந்த இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் சிந்தையை மாற்றி உங்கள் மனசாட்சியை கரைப்படுத்தி விடுகிறது. ஆகையினால்தான் நீங்கள் எல்லாரும் இந்த புக்கை படிக்கணுங்க. ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட், மனசாட்சி. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இருக்குதுங்க. இந்த புக்கை நான் படித்தேங்க. தேவன் என் மேலே எவ்வளவு உசுரை வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேலே எவ்வளவு லவ் வச்சிருக்கிறாரு. துணிச்சல் வந்துட்டு. கேன்சர் வியாதினி ஃபோன் பண்ணுறாங்க, கேன்சர் கட்டி மேலே கை வைமா, வச்சிட்டியா? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அந்த வியாதி சுகமாக இருக்குன்னு சொல்ல எனக்கு அந்த வெளிப்பாடு வருது, நாலேஜ் வருது. மார்பில் கட்டி பாருங்க. இது நடந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. செங்கல்பட்டில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு துணிச்சல். இது என்ன பெரிய கேன்சரு? கை வைமா. என்ன சைஸில் இருக்குது? பெரிய நெல்லிக்காய் சைஸ். கை வைமா. வச்சிட்டியா? ஆமாம். எடுத்துருமா. பாரு, அந்த கட்டி அங்கே இல்லை என்று துணிச்சலாக தோணுன. ஏன்? வியாதியஸ்தர்கள் மேல் யார் கை வைக்கணும்னு சொல்லி அவன் கை வச்சாலும் சுகமாய்த்தானே ஆகணும். இட் இஸ் அப்பான் மை ஃபெய்த். ஃபெய்த் இருந்தால் துணிச்சல் வரும். ஃபெய்த் எப்படி வரும்னா, தாவீதுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்து, அப்போ அந்த பிரச்சனை கர்த்தருடையது, இவங்களுக்கு விருத்த சேதனம் இல்லை, நமக்கு தேவாதி தேவனோடு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருக்குது, இவனுக்கு கர்த்தருடைய நாமம் இல்லை, எனக்கு கர்த்தருடைய நாமம் இருக்கிறது, அந்த நாமத்தில் நான் ஜெயிப்பேன் என்று சென்றானே. ஹல்லேலூயா. ஏங்க பயந்து போய் வாழ்கிறீங்க? ஐயா, கிரகாம் ஸ்டெயினை எதிர்த்து மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. எலிசாவை எதிர்த்து 10,000 பேர் வந்தாங்கங்க. கேயாசி சொல்றான், ஐயோ மாட்டிக்கிட்டோங்கிறான். இவன் சொல்றான், இதுதாயா சான்ஸுங்கிறான். என்ன செஞ்சான்? அவர்களுடைய கண்களையும் கண்மயக்கம் கொடுத்துட்டான். இதே வேலையை கிரகாம் ஸ்டெயின் செய்திருக்கலாமே. 50 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களே. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அருமையானவர்களே, சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் பயந்தாங்கொழியாக வாழுவீர்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தாவீதை போல துணிச்சலாக எழும்புவீர்கள், தெபொராளை போல துணிச்சலாக எழும்புவீர்கள், யோனத்தானை போல துணிச்சலாக எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, அது தேவரக துணிச்சல், காட் கைண்ட் பிரேவரி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பாருங்க, எத்தனை எக்ஸாம்பிள் இருக்குங்க பைபிளில். ராஜாவை பார்த்து மார்தட்டுறாங்க. எபிரேய இளைஞர்கள் 3 பேர் ராஜாவை பார்த்து மார்பு தட்டுறாங்க. அங்கே வர ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்குற ராஜா 7 மடங்கல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று அந்த நாட்களில் ஒரு ராஜாவுக்கு முன்னால் பேசின எவ்வளோ உங்க துணிச்சல் வேணும்? அத்தனை பேர் முன்னாரையும் ராஜாவை அது பெரிய அவமானப்படுத்துகிறது அல்லவா? ஆனாலும் இவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது?
அவங்களுக்கு ஒரு ட்ரூத்து தெரிஞ்சது. என்ன ட்ரூத்து தெரிஞ்சது? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். He is all powerful to protect us from this nonsense. அந்த ஆட்டிடியூடு வந்தது பாருங்க. காட் கைண்ட் ஆஃப் பிரேவரி வந்ததுங்க. நாலேஜ். எப்போ எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவருப்பா. நீங்க இப்ப என்ன பிரச்சனையில் இருக்கீங்க? உங்க வீடு ஏலம் போக போதா? வேற என்ன பிரச்சனை? ஜெயிலில் இருந்து இந்த செய்தியை கேட்குறீங்களா? அருமையான மகனே, உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பிளான் நிறைய இருக்கு. சூப்பர் நேச்சுரல் பவர், ஆயிரக்கணக்கான பவர் இருக்கு. பைபிளில் சிறைச்சாலையிலிருந்து சூப்பர் நேச்சுரல் இருந்து வெளியே கொண்டு வரலையா? சூப்பர் நேச்சுரலாக வெளியே கொண்டு வரலையா? சிங்கக்கவிக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரலையா? நீ சிறைச்சாலைக்குள்ளே தானே இருக்கிறா, சிங்கக்கவிக்குள்ளே இல்லையே. நீ சிறைச்சாலைக்குள்ளே தானே இருக்கா. நல்ல 3 நேரம் சாப்பாடு கிடைக்குதா? சீருகிற நெருப்புக்குள்ளே உன்னை தூக்கி போடலையே. மகனே, நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். இன்றைக்கி எல்லாம் இலவசம் பாருங்கங்க. என்னுடைய செய்திகள் கிருபை 3000க்கும் அதிகமான வீடியோக்கள் உள்ளன. அரை மணி நேர செய்தி, 100 செய்தி கேளு. உன் சிறையிருப்பை தேடியும் காணாதிருப்பா. ஏனென்றால் நீ விசுவாசத்தில் வீரனாயிருவா, துணிச்சலோடு நிற்ப. ஆமென். நீதான் தப்பு பண்ணி இருந்தாலும் உன்னை விடுவிப்பார். இந்த நாலேஜ் யோபுக்கு இருந்தது. குற்றமுள்ளவனையும் குற்றவாளியை கூட அவர் தப்புவிக்கிற தேவன். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. பிதாவே, உம்மை பற்றிய அறிவு இவர்களுக்கு தெளிவாக உண்டாவதாக. தங்களுக்கு இருக்கிற அந்த ஆற்றலை குறித்த அறிவு என்னுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக உண்டாகட்டும். பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் இனி ஏமாற மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், துணிகரமாக எழும்புவார்கள். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.